ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு தான். சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம், வாங்க செய்யலாம். ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. பாருங்க, எண்ணெய் சூடேறிடுச்சு. இப்போ நம்ம இதோட கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு அன்னாச்சி பூ, கொஞ்சம் சோம்பு, 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய். இப்ப நம்ம இந்த எண்ணெயோடைய கொத்தமல்லி, புதினா, ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்ப இதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மீன் மேக்கர் சின்னது இருக்கு இல்லைங்களா, அது நம்ம ஒரு 1/2 கப் எடுத்துருக்கோம். இது நம்ம ஊரெல்லாம் வைக்க தேவையில்ல, அப்படியே போட்டுக்கலாம். தக்காளி சாப்பாட்டுக்கு நல்லா வெந்து வந்துடும். இதுல தக்காளி, ஒரு பெரிய தக்காளியே 3 எடுத்திருக்கோம். அது இதோட நம்ம சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்ப இதோடய நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. இப்ப இதோட நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா எல்லாம் நல்லா சேர்த்து கிண்டி விடுங்க. இன்னைக்கு நம்ம 2 டம்ளர் தான் அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு நான் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு டம்ளருக்கு 2 கிளாஸ் தண்ணி. இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம 2 டம்ளர் அரிசி எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்திருக்கோம். அது இதோட சேர்த்துக்கலாம். உப்பு காரம்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம இப்ப குக்கர் ஓபன் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம சாப்பாடு எப்படி ரெடி ஆகி வந்திருக்குன்னு. ரொம்ப சீக்கிரமா செஞ்சிடலாங்க. கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.